நிகழ்ச்சியானது இன்று 1322வது வாரமாக தொடர்ந்து 26 வருடங்களாக இந்த மாலை அணிக்கும் நிகழ்ச்சியை நாம் தங்கவயலில் கொண்டு வருகின்றோம். தேசனுடைய தலைவர் தேசபிதா மகாத்மா காந்தி அரசியலின் முன்னோடியும் அரசியலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற நம்முடைய கர்ம வீரர் காமராஜருக்கும் இருவருக்கும் தொடர்ந்து மாலை அணிக்கும் நிகழ்ச்சி தங்கவயல் காந்தி காமராஜ் தேசிய மன்றத்தின் சார்பாக தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து மாலை அணிக்கும் நிகழ்ச்சியானது விதி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை அணிக்கும் நிகழ்ச்சி இன்று 1322 வாரங்களாக விதி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை அணிவித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த மாலை அணிக்கும் நிகழ்ச்சி 25 ஆண்டு முடிந்து 26வது ஆண்டாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்றோம். அகில இந்தியாவிலே எங்கும் செய்யாத நடக்காத ஒரு காரியம்தான் இந்த மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி. ஏனென்று சொன்னால் தேசபிதா மகாத்மா காந்தி அவரை நினைத்து இந்திய நாட்டுக்கு சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்றி நடத்திய மகாத்மா காந்தி அவரை நினைவு கூறும் வகையிலே வரலாறை மறக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு திருதி வெள்ளிக்கிழமை தோறும் மாலை அணிக்கும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. அதே போல கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு நம்முடைய தங்கவயலிலே இருக்கும் பாரத எர்த் மூவர்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையை இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு போக வேண்டிய தொழிற்சாலை. அதை நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே இருந்த முதல்வரும் நம் கோலார் பகுதியில் இருந்த எம்பியும் ஆன எம்இ கிருஷ்ணப்பா மற்றும் பெரும் தலைவர்கள், அன்றைய தங்கவயலிலே இருந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காமராஜர் தமிழகத்தின் முதல்வராக இருந்த பொழுது அவரை அணுகி தங்கவயலிலே கோல்டு மைன்ஸ் விரைவிலே மூடும் நிலை உள்ளது, ஆகையினால் நமக்கு ஒரு மாற்று தொழிற்சாலை வேண்டும் என்பதற்கு என்று கூறி அங்கே தமிழகத்திற்கு சேங்ஷனான பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடை எங்களுக்கு கோலார் தங்கவயலுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரிலே அதற்கு காமராஜர் அவர்களும் அங்கு தமிழர்கள் அதிகம் வசிக்கின்றார் என்ற ஒரே எண்ணத்திற்காக தங்கவயலுக்கு அவர் கொடுப்பதை சம்மதித்து அன்று கொடுத்ததுதான் இந்த பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். அந்த நன்றி கடனாகவும் அவருக்கு திருச்சி வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு தங்கவயலிலே அவருக்கு மாலை அணிக்கும் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டோம். கர்நாடக மாநிலத்திலே முதல் காமராஜர் சிலை தங்கவயலிலே காமராஜ் தேசிய மன்றம் தான் நிறுவியது. அன்றே அவரை தங்கவயலுக்கு கொண்டு வந்து ஒரு பொது நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கின்றோம் தங்கவயலில். இப்படி அவருடைய அரசியல் தூய்மை, கரைப்படையாத கரம், அரசியலுக்கு உதாரணம், அரசியலுக்கு எடுத்துக்காட்டு, ஏழ்மைக்கு எடுத்துக்காட்டு, ஒரு தலைவனுக்கு எடுத்துக்காட்டு என்ற முறையிலே காமராஜர் விளங்கினார் என்பதை நினைத்து நாங்கள் அவருக்கு திருத்தி வெள்ளிக்கிழமை மாலை அணிக்கும் நிகழ்ச்சி இன்று 25 ஆண்டுகள் கழிந்தும் 26வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நம்ம இதே நேரத்துக்கு வந்துடலாம். வந்து நம்ம மாலை போட்டு போகலாம். மற்றவங்க மாலை போடுறவங்க எல்லாம் போட்டு போனாலும் நம்ம போட்டு மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு வணக்கம், காலை வணக்கம். தங்கவயல் தலைமை காமராஜ் தேசிய மன்றத்தின் சார்பாக விதி வெள்ளிக்கிழமை மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சி இன்று 1322 வெள்ளிக்கிழமையாக மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மன்றத்தினுடைய தலைவர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்பமாக விதி வெள்ளிக்கிழமை நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது
உலக அளவில் எங்கும் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்திய அளவில் எங்கும் இல்லாத நிகழ்ச்சியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த ஊரான விருதுநகரிலும் இல்லை, வேறு எங்கும் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக அவரை போற்றி வணங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தங்கவயல் தலைமை காவல் நிலைய மன்றத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தங்கவயல் வெம்மல் தொழிற்சாலை இன்று இருக்கிறது என்று காரணம் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற பெரும்பகுதியாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி இந்த கோலார் தங்கவயல். அந்த தங்கவயல் பகுதி மக்கள் என்றைக்குமே சோர்ந்து விடக்கூடாது, வேலை இல்லை என்று சொல்லக்கூடாது என்று பிஜிஎம்எலுக்கு மாற்று தொழிற்சாலையாக வரப்பட்டதுதான் இந்த பெம்மல் தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில் எண்ணற்ற தமிழர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வகையிலும், அதாவது எப்படி அன்னமிட்ட கை என்கின்ற ஒரு வாக்கியத்திற்காக பிஜிஎம்எல் தொழிற்சாலை நலிவுற்ற காரணத்தினாலே நாளைக்கு வரைய சங்கதிகள் அவர்கள் எந்த ஒரு வகையிலும் பின்தங்கி கூடாது, அவர்கள் மேன்மைப்பட வேண்டும் என்று வருமுன் காப்போம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நாளை இல்லை என்று சொன்னால் இன்று நாம் அவர்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெம்மல் தொழிற்சாலையை தந்தார். அப்படிப்பட்ட மகானுக்கு நாம் தங்கவயல் தங்கவயல் தலைமை காவல் மன்றத்தின் சார்பாக அவருக்கு எண்ணற்ற நாட்கள், அதாவது 1325 பிரதி வெள்ளிக்கிழமை மாலை நிகழ்ச்சி தலைமை காவல் மன்றமும் காந்தி காவல் நிலைய மன்றம் மற்றும் நேரு சிலை கமிட்டி, நேதாஜி சுபாஷ் சந்திர சேவா சங்கம், இப்படி நம்முடைய சங்கத்தின் சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து போட்டி வணங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக சீரும் திருப்பமாக பிரதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றுக் கொண்டது. அது மட்டுமல்லாமல் அவர் பிறந்த நாட்களும் சரி, கல்வி உதவியாக சிறு பிள்ளைகளுக்கு புத்தகம் கொடுக்கிற நிகழ்ச்சியாகவும், அது மட்டுமல்லாமல் சீருடை வழங்குகின்ற முகம், அன்னதான நிகழ்ச்சிகளும் இப்படி செய்கின்ற. ஏன் இது சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு மகான் மட்டுமல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் நம்முடைய பகுத்தறிவு தந்த பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் பாட வேண்டும் என்று வருகின்ற சங்கதிகளுக்கு சிலை வைத்து அவரை நாம் அடையாளம் காட்டியிருக்கின்றோம். அந்த அடையாளத்தில் தான் பிரதி வெள்ளிக்கிழமை மாலை இருக்கின்றோம். இப்படி படிப்படியாக அவருக்கு சேவைகளும் செய்து வருகின்றோம். இத்தனை காலம் செய்திருக்கின்ற நம்மை மாநில அரசும் மத்திய அரசும் சரியான முறையில் நம்மை ஊக்கம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நன்றி கூர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாமல் இங்கு காமராஜர் ஐயா தமிழக முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் மாவீரன் மகா காமராஜர் அவர்களுக்கு தங்கவயல் சார்பாக 26 ஆண்டுகளாக நாங்கள் அது சிலை எப்போது வச்சிருமோ அப்போ இருந்து 26 ஆண்டுகளாக வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தவறாமல் காமராஜர் சிலைக்கும் காந்தி சிலைக்கும் மாலை அணிவித்து வரும். இந்த நிகழ்ச்சி தங்கவயல் தமிழ் சங்கம் சார்பாக நான் பேசுவது என்னவென்றால், ஆனந்த கேடி சேர்மன் அவர்கள் தலைமையில் அசோசியேஷன் இங்கே நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் எத்தனையோ மக்களுக்காக செய்தார், எத்தனையோ பாலங்கள் போட்டார், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை படிப்பு உருவாக்கினார். இதே போல் இங்கே தங்கவயல் பஸ் ஸ்டாண்டில் அமைந்துள்ள காமராஜர் சிலை, இதே போல் பிஎம்எல் மெயின் கேட்டில் அருகில் இந்த சிலை வைக்குவோம் என்று என் தங்கவயல் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக நான் பரிவுரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.